கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நானும் நீங்களும் வாழுகிற மார்க்கம் ஒரு இயல்பான ஒரு மார்க்கம், ஒரு இயற்கையான ஒரு மார்க்கம், ஒரு இலேசான ஒரு மார்க்கம். அவ்வளவு அழகான மார்க்கத்தில் இருந்து கொண்டு நானும் நீங்களும் கலாச்சார பிச்சை எடுக்குகிற அளவுக்கு இன்றைக்கு சமூகத்தின் நிலைமைகள் மிக வேதனைக்குரிய நிலைமைகளாக மாறிக்கொண்டிருக்கிறது. அன்றைக்கு ஒரு போறார், ஒரு யூடியூபர், யாழ்ப்பாண கோவில். அதுக்கப்புறம் எங்க போனாலும் இந்த நாட்டில மூவின சமூகத்துக்கும் அவருடைய மதக்கடமைகளை செய்வதற்கான சுதந்திரம் இந்த நாட்டின் குடியரசு யாப்பில் எழுதப்பட்ட சுதந்திரம். அதை யாராலையும் திணிக்க இயலாது. நீ ஒரு முஸ்லிமாக இருக்கக்கூடாது, ஒரு இந்துவாக இருக்கக்கூடாது, ஒரு பௌத்தனாக இருக்கக்கூடாது என்றெல்லாம் திணிக்க முடியாது. நீ கோவிலுக்கு வரத்தான் வேணும், நீ பள்ளிவாசலுக்கு வரத்தான் வேணும், நீ கும்பிடத்தான் வேணும். திணிக்க இயலாது. ஆனா எங்கட கலாச்சார சமூகத்துடைய தாக்கங்கள், ஒருவன் கோவிலுக்கு போறான், ஒரு யூடியூபர், அவனுக்கு மியூசிக்கும் கணக்கு இல்லை, தொப்பியை போட்டுக்குவான், தொப்பியை போடாமலும் இருப்பான். சுபஹானல்லாஹ். மௌலைமாருடைய செல்ஃபி எடுத்துக்கொள்வான், எடுக்காமலும் இருப்பான். மியூசிக் கருவிகளை எல்லாம் விளம்பரப்படுத்துவான். இன்னைக்கு சமூகத்துல அவங்க தான் ஹீரோக்கள். அவங்க என்ன பிசினஸ், இதுதான் பிசினஸ் அவங்க. கோவிலுக்குள்ள நம்ம எல்லாம் குளிக்கிற இடத்துல கூட ஆடையை கலட்டுறதுக்கு வெட்கப்படுவோம். அங்க இருக்குது ஒரு கோவில், அதாவது இந்துக்களுடைய வணக்கம், அது அவங்களோட கலாச்சாரம். அதுக்குள்ள போய் இவன் சேட்டை கலட்டிட்டு எல்லாத்தையும் வீடியோ எடுத்துட்டு மத நல்லிணக்கமாம் என்று ஒருவரோடு வந்து பேட்டி எடுத்துக்கொண்டு இன்றைக்கு அதை பரத்தி கொண்டிருக்கிறான். சுபஹானல்லாஹ். எங்களுடைய சமூகத்துடைய கீழ்த்தரமான சிந்தனைகள் ஒரு யூடியூபுக்காக, உண்ட வருமானத்துக்காக இஸ்லாத்தை சீரழிக்கிற, சின்னாபின்னப்படுத்துகிற சிந்தனை தாக்கங்கள் எல்லாம் இன்றைக்கு சமூகத்துல இன்றைக்கு ஏராளமாக வளர்ந்து போய் இருக்கிறது என்பதை நானும் நீங்களும் மறந்துவிடக்கூடாது.